வணக்கம் மக்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிபிஎஸ்சி 12th மேக்ஸ் ப்ராபபிலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுலேயும் ஆர்டி ஷர்மாவில் எக்ஸசைஸ் 25.1ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே, ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். கொஸ்டின் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? 10 கார்டு நம்பர்டு 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆர் பிளேஸ்ட் இன் ஏ பாக்ஸ். அதாவது ஒரு 10 கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த 10 கார்டுலையும் நம்பர் எழுதி வச்சிருக்காங்க, ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன சொல்லிட்டான்? மிக்ஸ்ட் அப் த்ரூலி அண்ட் தென் 1 கார்டு இஸ் ட்ரான் ரேண்டம்லி. இப்போ ஒரு பாக்ஸ்க்குள்ள 10 கார்டு இருக்கு நம்பர் போட்டு வச்சு, அதுவும் ஆர்டராக இல்லாமல் மிக்சிங்காக போட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ரேண்டமாக ஏதோ ஒரு கார்டை எடுத்து பார்க்குறேன், என்ன நம்பர்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஓகேங்களா? இஃப் இட் இஸ் நோன் தட் த நம்பர் ஆன் த ட்ரான் கார்டு இஸ் மோர் தென் 3, பாக்ஸ்லேருந்து இன்கேஸ் அந்த பாக்ஸ்லேருந்து நான் வந்து கார்டு எடுத்து பார்க்கும்போது அந்த நம்பர் வந்து 3க்கும் மேலே இருந்திருந்தால், ஓகேவா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? இது வந்து ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தான். என்னன்னா இந்த இடத்துல 2 ஈவெண்ட் கொடுத்து வச்சிருக்கான், ஒரு ஈவெண்ட்டை வந்து மறைச்சு வச்சிருக்கான். இங்கே வாட்னு சொல்றது வந்து நம்ம எப்பவுமோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் ஃபைண்டை பார்ப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி இட் இஸ் நோன் தட் த நம்பர் இஸ் ட்ரான்ட் இஸ் மோர் தென் 3 அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுதான் உங்க கிவன். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் தெளிவாக புரிஞ்சுதுங்களா? இப்போ என்னன்னு சொல்லிட்டு எழுதலாமா? முதல்ல நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்? இதில் சாம்பிள் ஸ்பேஸ் யாரு? 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பருங்க தான். ஸோ அந்த நம்பர் தான் இங்கே கார்டாக சொல்லிட்டு நான் நோட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 10 கார்டு இருக்கு. இந்த 10 கார்டில் எனக்கு என்ன வேணும்? நான் ஒரு கார்டு எடுக்கிறேன். ஏ ஈவெண்ட் என்னன்னா drawn card is more than 3. இப்போ நான் எடுக்கிற கார்டு வந்து 3க்கும் மேலே இருக்கிறது. அப்படி 3க்கும் மேலே இருக்கிறதுனா 3 விட்டுருவீங்க. அதுக்கப்புறமா வர நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துப்பீங்களா? இப்போ 3 விட்டுருவீங்க. 3க்கும் அதுக்கப்புறமா உள்ள நம்பர் உள்ள கார்டை தானே நீங்கள் எடுத்துப்பீங்க. அப்போ 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ பி ஈவெண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. என்னன்னா ஈவன் நம்பரை கலெக்ட் பண்ணுறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து உங்களுக்கு ஈவன் நம்பரை கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்ல வரான். அப்போ 2, 4, 6, 8, 10. ஓகேங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? சென்டென்ஸை மர்ஜ் பண்ணக்கூடாது மெயினாக. ஏன்னா இது மோர் தென் 3, அதில் நான் ஈவன் நம்பர் எடுத்துக்கிறேன், அந்த ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் மட்டும் பார்த்துடாதீங்க. முதல்ல கிவன் யாருன்னு தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபைண்ட் யாருன்னு சொல்லிட்டு அது தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இவன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து கிவன், இவன் ஃபைண்டு. இப்போ நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எப்படி நம்ம எழுதுவோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் இதை வந்து ஏ டிவைடட் பை பி அப்படி இந்த மாதிரி எழுதுவாங்க. ஓகேங்களா? இப்போ இவன் பார்த்தீங்கன்னா ஃபைண்டு, இவன் பார்த்தீங்கன்னா கிவனு. இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே யார் ஃபைண்டு? பி தானே. அப்போ பி எழுதுவோமா? பிஏ ஏ. ஓகேவா? கரெக்டாக எழுதிட்டோமா? இப்போ நம்ம இதை எழுதுவோம். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிஏ டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏஏ. அதாவது இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி நடந்துருச்சு. இப்போ பி ஈவெண்ட் எப்போ நடக்கிறதுக்கான சான்சஸ் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு மோர் தென் 3 கார்ட்ஸுக்கு மேலே இருக்கவனா கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த ஈவெண்ட் கூட இப்போ நான் பி ஈவெண்ட்டை இன்டர்செக்ட் பண்ண போகிறேன். அதுவும் எப்படி? எது பி ஈவெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க? ஈவன் நம்பர்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஈவெண்ட் தான். அந்த ஈவெண்ட்டுக்கும் ஏ ஈவெண்ட்டுக்கும் இன்டர்செக்ட் ஆகிற காமன் எலமெண்ட்டை தான் நான் கலெக்ட் பண்ண போகிறேன். எங்கே? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேங்களா? அப்போ நம்ம இதுபடி பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பரு ஆக மொத்தத்தில் உங்களுக்கு 1, 2, 3, 4 4 எலமெண்ட்டு வந்திருக்கான். ஸோ 4 காமன் கார்டு எலமெண்ட் வந்திருக்கான். ஓகேங்களா? அப்போ 4 டிவைடட் பை என்னப்பா 4 டிவைடட் பை போடுறீங்க? ஏன்னா நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் என்னப்பா? உங்களுக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 10. அதனால
4 டிவைடட் பை 10 டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7. ஓகேங்களா? அப்போ 7 டிவைடட் பை 10. அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4/7. இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டு. தெளிவாக புரிஞ்சிச்சிங்களா இந்த கொஷின்? நான் சொன்ன விஷயம்லாம் எல்லாமே தெளிவாக புரிஞ்சிச்சிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? சரி, இந்த கொஷின் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க மக்களே. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியணும்ல. அதோட கமெண்ட்ல ஒரு எமோஜி போட்டு விடுங்க, ஸ்மைலி ஃபேஸு. சரி, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.